எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் எப்படி போயிட்டுருக்குது? விநாயகர் சதுர்த்தினாலே நம்ம பிள்ளையாருக்கு வேண்டுதல் வைத்து சாமி கும்பிட்றது தான் எங்கள் வீட்லேயும் சிறப்பாக போச்சு. காலைல ஏஞ்சோடனே கோலம் போட்டு நம்ம செடிங்களுக்கெல்லாம் முதல்ல வந்து தண்ணி கொடுத்துட்டு எங்கள் தெருவில் எங்கள் பிள்ளையாருக்கு எப்படிலாம் வழிபாடு பண்ணாங்கன்னு பாருங்களேன். செம்மையாக பெருசாக கொண்டாடினாங்க. தேங்காய், கொழுக்கட்டை, சக்கரை பொங்கல், காலையில் மதியானம் இரவுன்னு சொல்லிட்டு 3 வேளையும் அன்னதானம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. காலையில் வந்து புளியோதரை, சுண்டல், சக்கரை பொங்கல், பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயும், மதியானம் சாதம், சாம்பார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பக்கத்துலேயே இந்த மாரியம்மனும் இருக்கிறாங்க. இந்த மாரியம்மன் கோயிலில் தான் இந்த பிள்ளையார் சதுர்த்திக்கு பிள்ளையாரை எடுத்து இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய பிள்ளையார் பாருங்கள். எங்கள் தெருவில் இவ்வளோ பெரிய பிள்ளையாருக்கும் அழகாக பண்ணிவிட செஞ்சுருந்தாங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் பிள்ளையார் எப்படி கும்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் லாகாக அப்லோட் பண்ணுறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். மதியானம் லஞ்ச் எங்கள் வீட்டில் என்ன ஆஸ் யூஷுவல் மஷ்ரூம் பிரியாணி தான். சூப்பராக செஞ்சு செமையாக சாப்பிட்டாச்சு. இதுக்கு தோதா என்ன தொட்டுக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு சிப்ஸு தான். சொந்தங்கள் தொடர சப்ஸ்கிரைப்.